அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு புதன்கிழமை, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. என்ன விசேஷம் தெரியுமா? முதல் அவதாரம் நிகழ்ந்த நாள். 10 அவதாரங்களை பகவான் எடுத்தார். அதில் முதல் அவதாரம் மச்சமாக ஒரு மீனாக அவதாரம் எடுத்தார். அப்படி எடுக்கப்பட்ட நாள் தான் நாளைய தினம். அதுக்கு மச்ச ஜெயந்தி. கருணையின் வடிவான அந்த மீன் அவதாரத்தை கமலக்கண்ணனாகிய பகவான் எடுத்தார். அதனால வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது நாளைக்கு புதன்கிழமை, மச்ச ஜெயந்தி கொண்டாடுகிறோம். இந்த மச்ச ஜெயந்தி என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், பகவான் ஒரு சின்ன மீனாக தோன்றி இந்த பிரபஞ்சத்தின் வித்தாக விளங்கிய மனு என்பவர் தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தவர். அதுதான் நம்ம ஒவ்வொரு தரமும் சங்கல்பத்தில் அந்த மனுவை நம்ம சொல்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த மனுவை காப்பாற்றி அதன் மூலமாக வேதங்களையும் அந்த பெருமாள் காப்பாற்றினார். அப்படி என்பதுதான் இந்த மச்ச அவதாரத்தினுடைய ஒரு கருத்து. அதாவது பகவான் மச்சமாக தோன்றி இந்த உலகத்தை நம்ம சிருஷ்டிக்கக்கூடிய அந்த மனுவந்திரம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மனுவந்திரத்திலே உரியவனான அந்த மனுவை முதலிலே காப்பாற்றினார். அந்த தலைவனை காப்பாற்றி விட்டால் பாக்கி பேரெல்லாம் காப்பாற்றி விடலாம் அல்லவா? ஆகையினாலே அந்த மனுவை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். ஒரு கேள்வி எழும், பகவான் இதற்கு ஒரு அவதாரம் எடுக்க வேண்டுமா? அவன் தான் பிறப்பற்றவனாயிற்றே, அவன் ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது புருஷ சூக்தம் அப்படின்ட்டு ஒரு வேத மந்திரத்திலே ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. பிரஜாபதி கற்பே பிரஜாபதி சரதே கற்பந்தகா அஜாயமானோ பகுதா விஜாயதே. அஜாயமானோ என்ன? ஜாயமானோன்னா பிறக்கின்றவன், அஜாயமானோன்னா பிறப்பு இல்லாதவன். அஜாயமான பகுதான பல்வேறு விதமான, விஜாயதே பிறவிகளை எடுக்கின்றான். பிறப்பற்றவனாக இருந்தாலும் அவன் பல வடிவங்களில் அவன் பிறக்கின்றான். இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை ரொம்ப ஆச்சரியமானது. பகவான் பிறப்பற்றவன் என்று சொன்னால் அவன் ஏன் பிறவிகள் எடுக்கிறான்? நமக்காக பல பிறவிகள் எடுக்கிறான். கோசலையின் மகனாக தோன்றுகின்றான், தேவகியின் மகனாக தோன்றுகின்றான், பல்வேறு விதமான பிறவிகளை எடுக்கின்றான். இப்போ ஒரு கேள்வி வரும், சரி நம்மளும் தான் பிறக்கிறோம், பகவானும் பிறக்கிறான், அவன் 2 பேரும் ஒண்ணா? இந்த கேள்வி அர்ஜுனனுக்கே வருது. அவன் கேட்கிறான், நான் பல பிறவிகளை எடுத்திருக்கிறேன், நீயும் பல பிறவிகளை எடுத்திருக்கிறாய். என்னவனே அவனுக்கு சந்தேகம் வந்தது, அப்படி எப்படி நீ பகவானா இருக்க முடியும்? நீயும் பிறக்கிற நானும் பிறக்கிறேன் என்று சொன்னால் எப்படி நீ பகவானாக இருக்க முடியும்? அப்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்றார். பிறப்பு நீயும் எடுக்கிறாய் நானும் எடுக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் நீ எடுப்பதனுடைய காரணம் வேறு, நான் எடுப்பதன் காரணம் வேறு. நீ நினைத்தபடியெல்லாம் பிறப்பு எடுக்க முடியாது. நான் சங்கல்பத்தினாலே மச்சமாய் பிறப்பேன், அடுத்தடுத்த அவதாரங்களை நான் வெவ்வேறு விதமாக பிறப்பேன். நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி என்னாலே பிறவி எடுக்க முடியும். ஆனால் உனக்கு அப்படி அல்ல. நீ வினையின் விளைவாக பிறக்கிறாய், நான் வினை தீர்க்கும் வகையிலே பிறக்கின்றேன். நீ கர்மத்தின் அடியாக பிறக்கிறாய், நான் கருணையின் அடியாக பிறக்கிறேன். இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை பகவான் பகவத்கீதையிலும் சொல்லுகின்றார். சரி, இந்த மச்சாவதார கதை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதை என்ன சொல்லுகிறது? பிரளய காலம் நெருங்கி கொண்டிருந்த சமயம், சத்தியவிரதன் அப்படின்னுட்டு அந்த மனுவுக்கு பேரு. அவன் பெரிய ரிஷி, அதே சமயத்துல ஒரு ராஜாவாகவும் இருந்தான். அவன் ஆற்றிலே நீராடுகின்ற பொழுது அவனுடைய கையிலே ஒரு சின்ன மீன் சிக்கியது. அந்த மீன் கொண்டு போய் மறுபடியும் விட்டுலான்ன உடனே, என்னை காப்பாற்று மன்னவா, என்னை காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றினால் நான் உன்னை காப்பாற்றுவேன். ரொம்ப வியந்து போனான் மனு. உடனே அந்த மீனை காப்பாற்ற வேண்டும், என்னை கடலிலே விடாது என்று சொன்னதால அதை கொண்டு போய் தன்னுடைய கமண்டத்திலேயே வச்சுக்கிட்டார். உடனே அந்த கமண்டத்துல மறுநாள் பார்த்தோம்னா அந்த கமண்டலத்தை விட பெருசா அது வளர்ந்துருக்கு. உடனே அதை விட ஒரு பெரிய பாத்திரத்திலே விட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கொள்ற அளவுக்கு அது வளர்ந்துடுச்சு. அடுத்த நாள் கொண்டு போய் ஒரு குளத்திலே விட்டார். அந்த குளப்பரப்பு முழுக்க அந்த மீன் இருந்தவனே அதை தூக்கிட்டு போய் ஆத்துல விட்டார். ஆறு முழுக்க அந்த மீன் பரவியதாலே உடனே கொண்டு போய், உனக்கு ஏற்ற இடம் கடல் தான். அந்த கடல் என்பது என்ன? பெருமாள் பள்ளி கொள்ளுகின்ற இடம் இல்லையா? கடல்ல கொண்டு போய் விட்டார்.
இப்ப கடல்ல கொண்டு போய் விட்டவனே அந்த மீன் இப்ப சொல்லியது, என்னை நீ காப்பாற்றினாய். இன்றிலே இருந்து 7வது நாள் இந்த உலகம் பிரளயத்திலே அழியப் போகிறது. அப்பொழுது நீ ஒரு ஒரு கப்பலை ரெடி பண்ணிக்கொள்ளு. அதிலே அடுத்த ஒரு உயிர்களுக்கான விதைகளையும் ரிஷிகளையும் ஏற்றிக்கொண்டு நான் அப்பொழுது ஒரு மீனாக உன் முன்னாலே தோன்றுவேன். எனக்கு 2 கொம்புகள் இருக்கும். உன்னுடைய படகை என்னுடைய கொம்பிலே கட்டிவிடு. பிரளய ஜலம் வற்றும் வரையிலே அங்கும் இங்கும் நான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன். உங்கள் படகையும் உங்களையும் காப்பாற்றுவேன். அதற்கு பிறகு ஒரு புது யுகம் துவங்கும். மறுபடியும் உயிர்கள் மறுபடியும் வாழத் தொடங்கும். அதுவரையிலே நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அந்த மீன் சொல்லிவிட்டு போய்விட்டது. அப்படியே 7வது நாள் மிகப்பெரிய பிரளயம் வந்தது. மன்னன் சொன்னது போலவே பல விதைகளையும் ரிஷிகளையும் ஏற்றிக்கொண்டு ஒரு படகிலே தயாராக இருந்தான். அந்த மீன் சொன்னபடியாக வந்தது. அதனுடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொம்பிலே இந்த படகை கட்டிவிட்டான். அது பல ஊழிக்காலம் இங்கும் அங்கும் சஞ்சரித்தது. பிரளய முடிவிலே மறுபடியும் உயிர்களெல்லாம் தொடங்கியது. இப்படி இந்த அண்டத்தினுடைய பிறப்பை சொல்லுகின்ற ஒரு அற்புதம் இந்த மச்சாவதாரத்திலே இருக்கிறது. இந்த மச்சாவதாரத்திலே கர்மத்தால் பிறக்கும் நம்மை கருணையனால் காக்க வந்த அந்த மீனவன் என்று சொல்றோம் இல்லையா, மச்சமூர்த்தி, அதனை வணங்க வேண்டும். உயிர்களை பரிணாம வளர்ச்சியிலே உயர்த்தி அழிவிலிருந்து காக்கும் அவனுடைய ரகசிய பிறப்பு. பகவான் இப்படியெல்லாம் பிறக்கிறான் என்பதை உணர்ந்து அவனுடைய ரகசியத்தை அவனுடைய அவதாரத்தை போற்றினாலே நமக்கு ஜென்ம சாபல்யம் கிடைத்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மச்ச ஜெயந்தி என்று வீட்டில் எளிமையாக பக்தியுடன் வழிபடுவதற்கு சில வழிமுறைகள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மச்ச அவதாரம் என்பது கல்வியின் தெய்வமான ஹயகிரிவர் போலவே வேதங்களை மீட்ட அவதாரம் என்பதால் அன்றைய தினம் புத்தகங்களை எல்லாம் வைத்து சரஸ்வதி பூஜையை செய்யவே போலவே வழிபடுவது ரொம்ப உத்தமம். கல்வி வளரும். நம்முடைய வீட்டிலே படிக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் விளக்கேற்றி வைத்து மச்ச மூர்த்தியை தியானிக்க சொல்லலாம். இது பெரும்பாலும் மாலை நேரத்திலே கொண்டாட வேண்டும். காலையிலே நீராடி வழிபாட்டை துவங்கி பூஜை அறையிலே பெருமாளுக்கு துளசி மாலைகள் எல்லாம் சாற்றி நம்ம என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் அந்த 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை, ஓம் மச்சரூபாய நமக என்ற நாமத்தையும் 108 முறை அன்றைக்கு ஜபிக்கலாம். மச்ச புராண கதையை படிக்கலாம். பகவானுக்கு பிடித்த பால் பாயசம் கல்கண்டு பழங்களை நிவேதனமாக பண்ணலாம். நம்ம என்ன பண்ணணும், அதையெல்லாம் சுவீகரிப்பதன் மூலமாக மச்சமூர்த்தியினுடைய மிகப்பெரிய ஒரு அருளை பெறலாம்.